ஓம் சக்தி மன்றத்தில் பௌர்ணமி விழா, நவராத்திரி நவராத்திரி விழா, அம்மா ஆடி மாதம் கஞ்சி கஞ்சி காசு கஞ்சி ஊற்றுற விழா, இந்த விழாக்கெல்லாம் நான் சமையல் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக நான் செஞ்சுட்டு வரேன் அந்த வேலையை. ஆனால் இந்த வேலையை செய்கிறதுல எனக்கு ஒரு ஈடுபாடோடு நான் செஞ்சுட்டு வரேன் வேலையை. ரெண்டாவது இந்த வேலை செஞ்சுட்டு எனக்கு எந்த உடம்புல எந்த விதமான ஒரு டயர்டாக இருக்காது. எவ்வளோ நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உடம்புல எனக்கு இந்த டயர்டுன்றத வராது. அதனால் இந்த வேலையை நான் விரும்பி இதை செஞ்சுட்டு வரேன். பௌர்ணமியும் வந்து சமையல் பண்ணி கொடுப்பேன். சிங்கப்பெருமா கோயில் மட்டும் இல்லாமல் மரமல் நகர் மண்டபத்துக்கும் சமையல் பண்ணி கொடுப்பேன். செங்கல்பட்டு கொடுப்பேன், அங்கேயும் போய் சமையல் பண்ணி தந்துட்டு இருப்பேன். எங்கள் மண்டபத்து சார்பாக யார் எங்கே கூப்பிட்டாலும் நான் அங்கே போய் சமையல் பண்ணி நானும் தொண்டு செஞ்சுட்டு வரேன். சிங்கப்பெருமா கோயில் மண்டபத்தில் செய்கிறது எனக்கு வந்து இன்னும் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. எல்லாத்துக்கும் அந்த அம்மாவோட அருள் தான் எல்லாத்துக்கும் காரணம். சக்தி, நான் வந்து 11வது வருஷமாக சக்தி மாலை அணிகிறேன். எங்கள் அம்மாவை நம்பி நான் ஒவ்வொரு வருஷமும் மனதம் வந்து மாலை அணிஞ்சு செல்கிறேன். என் கஷ்டமெல்லாம் தீருது. இன்றைக்கி நான் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கேன்னா அந்த அம்மாவோட அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்குது. என்னோடய கஷ்டமெல்லாம் தீர்த்து வைக்கிறாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம்னு நெருங்கி போனேன்னா எல்லாமே தீர்த்து வைக்கிறாங்க. அந்த அம்மாவோட அருள் எனக்கு என்றைக்குமே கிடைக்கணும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. குழந்தை இல்லை 3 வருஷமா. அப்போ எல்லாம் சொன்னாங்க, நீ மருவத்தூர் மாலை போடு, அதனால இருக்கும்ன்ட்டு எங்கள் நாத்தனார் சொல்லியிருந்தாங்க. நான் அதை வேண்டிக்கின்னு இருந்தேன். அவங்களுக்கும் காவி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். செவ்வாடை எடுத்து கொடுக்கும்போது மறுவாத வருஷமே எனக்கு குழந்தை பிறந்தது. அதனால் நான் இது 11வது வருஷம் மாலை போட்டேன். என் குழந்தைக்கும் 5 வருஷம் போட்டேன். 2 ஆண் குழந்தை. சந்தோஷமாக இருக்கும் அம்மாவை பார்த்துக்கோங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. எனக்கு இங்கே வந்ததுக்கு 4-5 வருஷமாக வர்றேன். ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்கு ரொம்ப மனசு வேதனையில் தான் வந்தேன். ரொம்ப குடும்பத்தில் ரொம்ப வேதனையாக இருந்தது. இங்கே வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் நிம்மதி சந்தோஷம் இருக்குது. அதனால் பூஜை எல்லாம் மாத பூஜை வருஷ பூஜை எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த வருஷம் ஃபஸ்ட்டு மாலை போடுறேன். நல்லது நடக்கும், எங்கள் குடும்பத்தில் நல்லா இருக்கணும், எல்லோரும் நாங்கள் குடும்ப பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு போடுறேன். என் பேர் பத்மாவதி. நான் திருக்குச்சிலேருந்து பேசுகிறேன். எங்கள் அம்மா 10 வருஷமாக நல்லது தான் செய்கிறாங்க. பரிபூர்ண சம்மதம். அம்மாவால் நான் நல்லா இருக்கிறேன். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். நான் இந்த மன்றத்தில் பொருளாளராக இயங்கி வந்து கொண்டிருக்கிறேன். 35 வருஷமாக இந்த மன்றத்தில் நான் இயக்கத்தில் இருக்கிறேன். நான் ஆரம்ப கட்டத்தில் நடந்ததை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. இந்த இயக்கத்தில் இயங்கி 35 வருஷமாகுதுங்க. சொல்ல முடியாத அளவுக்கு பல அனுபவங்கள், பல விஷயங்கள் மன்றத்தில் நடந்துருக்குது. என்னுடைய எத்தனையோ பிரச்சனைகள் அம்மா வந்து தீர்த்து கொடுத்துருக்காங்க, இன்னும் தீர்த்து கொடுத்து தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம அம்மாவுக்கு உண்மையான தொண்டு, சும்மா தொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு இல்லாமல் உண்மையான தொண்டோட நம்ம இயக்கத்தில் இருந்தோம்னா அம்மா கண்டிப்பாக நல்ல பலன் கொடுப்பாங்க. நான் 31வது மாலையில் வந்திருக்கிறேன். பல கஷ்டங்கள் நிவர்த்தியாக இருக்குது. அதோட பலருடைய கஷ்டங்கள்லாம் அம்மா நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த இயக்கத்தை தொடர்ந்து வாங்க, தொடர்ந்து மாலை செலுத்துங்க. அம்மாக்கிட்ட உண்மையான பக்தியோட நம்பிக்கையோட தொண்டு செஞ்சு வந்தால் அனைத்து தொண்டுக்கும் அம்மா நிச்சயமாக ஒரு நாள் கண்டிப்பாக பலன் கொடுப்பா. நம்ம செய்கிறோமே, நமக்கு எதுவுமே கிடைக்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க. செய்கிற தொண்டுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் பலன் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். உண்மையான தொண்டு, உண்மையான பக்திக்கு அம்மா நிச்சயமாக வழி கொடுப்பா. அதனால் இயக்கத்தில் தொடர்ந்து இயங்கி அனைவரும் வர வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன். ஓம் சக்தி.